ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே என்னோட விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த vlog பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்த vlog. நியூ இயர் அன்னைக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எடுத்த vlog. நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 kg அளவுக்கு பண்ணுறேன். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், மிளகு இதை மட்டும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஸோ கிரேவி வந்து எனக்கு நிறைய வேணுங்கிறதுக்காக முன்னாடியே வந்து இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இதை வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு டேரெக்டாக வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வந்து வெளியே வரணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆனால் கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணிலாம் வந்து வெளியே வந்ததுக்கு பிறகு இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், தனியாகவே போஸ்ட் பண்ணுறேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வந்து இதை வந்து வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து கடைசியாக தான் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். அப்போ தான் வந்து கறி வந்து நல்லா வெந்து சாப்பிடும்போது நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg அளவுக்கு பண்ணுறேன். மார்னிங்க்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு சேர்த்து வந்து நான் வந்து பண்ணுறேன் இந்த குழம்பு. நியூ இயருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ நியூ இயர் அப்படிங்கிறதால நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் அதுக்கப்புறம் வந்து கூட வந்து என்னோடய 2 சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. குழந்தை இருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் தனியாக சமைக்கும் போதெல்லாம். இப்போ வந்து அவங்க இருக்கிறதால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களும் கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிளறிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டோம். ஒரு நல்லா கொதிக்கணும். அதோட ராஸ்மல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஃபைனலாக வந்துட்டு குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தலை தூவி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். குழம்பு ரெடி ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து நான் இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். என்கிட்ட 2 பாத்திரம் இருக்குது. அதனால் வந்து 2லேயுமே வந்து ஒரே டைமில் ஊற்றிட்டேன். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக 2 இதுலேயும் வந்து ஊற்றிட்டேன் இட்லி. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்போட இறால் மட்டும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ரசம் வைக்கணும். அவ்வளோதான் லஞ்சுக்கும். குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதை ஸ்பூனில் நல்லா மசிச்சு அதையே வந்து கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து இறால் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் வந்து 4 கிராம்பு, வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதில் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து ஓரளவு வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ சேம் அதே மெஷர்மெண்ட்லேயே வந்து தக்காளி எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சோம்புத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம இறால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ப்ரான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. இறாலில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா கொதிக்கும் போது தண்ணி வந்து இறால்லேருந்தே வெளியே வரும். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி வந்து இதுக்கு தேவையே படாது. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இறால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ இறால் கிரேவி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து இது பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்ம சாப்பாட்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரசம் வந்து பண்ண போகிறேன். ரசத்துக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு பவுலில் வந்து கரைச்சி வச்சுட்டேன். புளி, தக்காளி, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஒரு பவுலில் கரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு ஆட் பண்ணி, கடுகு வந்து பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்து கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா அந்த முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் ஓடு வந்து ஈஸியாகவே வரும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணல. சைட் பை சைடு வந்து அவள் வந்து நான் குக் பண்ண அவள் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கா. ரசமும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து எக்கு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வச்ச சிக்கன் குழம்பு அதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி, எக்கு, அதுக்கப்புறம் ரசம், அவ்வளோதான். லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ரெய்னிங்காக தான் இருந்தது, தூறல் மாதிரி விழுந்துகிட்டே தான் இருந்தது. சரி ஈவினிங் போகலான்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சரியில்லை. ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்கள் வயலில் வந்து மக்காச்சோளம் வந்து போட்டிருக்காங்க, அது கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கணும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. கேக் கட் பண்ணலான்னு பார்த்தா கேக் வாங்குறதுக்கும் போக முடியல. அதனால் வந்து வீட்டில் வந்து டைரி மில்க் இருந்தது. ஸோ அன்றைக்கி ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரி மில்க் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து வேக வச்சு அதை வந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து ரயில்வே மியூசியம் போயிருந்தோம் திருச்சியில். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஜங்ஷன் கிட்ட தான் இருக்குது. என்னோடய சிஸ்டரை வந்து ஊருக்கு அனுப்புறதுக்காக ஜங்ஷன் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதால நாங்கள் லன்ச் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. பக்கத்தில் வந்து நாங்கள் போயிட்டு ஹோட்டல்லே வந்து சாப்பிட்டாச்சு. இந்த மியூசியத்துக்கும் வெளியில் வந்து பார்க்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருந்துச்சு. இப்போ தான் குழந்தையோட வந்திருக்கோம். நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது யாருமே இல்லை, நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். அதே மாதிரி உள்ளே வந்து ட்ரெயின் இருக்குது. நாங்கள் அந்த ட்ரெயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து 10 ருபீஸ் தான், ரொம்பலாம் அதிகமாக ஆகாது. நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கும்போதே அந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். நாங்கள் 5 பேருமே வந்து டக்குன்னு வந்து உடனே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் தான் ஏறினோம். என் பையன் வந்து போகும்போது தூங்கிட்டு தான் இருந்தான். ட்ரெயினில் ஏறின உடனே அவனை முழிச்சதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும் போல். சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தான். என் பையனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷாந்த். நாங்கள் வீட்டில் வந்து அவனை டின்ட்டுன்னு தான் கூப்பிடுவோம். அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே வந்து அவனுக்கு பேர் வச்சாச்சு, டின்ட்டுன்னு. ஸோ வந்து அவனை டின்ட்டுன்னு கூப்பிட்டா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். கிருஷாந்த்னு கூப்பிட்டா தெரியவே தெரியாது.
இதுதான் என்னோடய ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் பையன், என்னோடய சிஸ்டர்ஸும் இருக்காங்க கூடவே. இவ வந்து பெரியவ, இவ வந்து அபிநயா அப்படின்னு கூப்பிடுவோம். இவ வந்து சின்ன பொண்ணு, இவ வந்து பவித்ரா, பவி. நான் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பொண்ணு. எங்கள் வீட்டில் மொத்தம் வந்து 3 பொண்ணுங்க. அம்மா மட்டும் மிஸ்ஸிங்க. அம்மா வந்து வர முடியல, அவங்க ஊரில் இருக்காங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து வந்துடுவாங்க, பொங்கலுக்கு வருவாங்க. அப்போ நான் உங்களுக்கு எங்கள் அம்மாவை காட்டுறேன். ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்க்லாம் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். என் பையனுக்கு வந்து அந்த ஊஞ்சல் விளையாடுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், பிடிச்சிருந்தது போல். நான் தனியாக விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து தாவிட்டு வந்தான். பார்க்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து மியூசியம்குள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குங்கிறத தனியாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீடியோவாக. ஏன்னா இப்போவே வந்து வீடியோ வந்து லென்த்தாகவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து அதை வந்து நான் தனியாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். மியூசியம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்ததுக்கு பிறகு வெளியிலே வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு அபி பவி 2 பேரையும் வந்து ஊருக்கு வந்து அனுப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வர வழியில் வந்து சந்தை அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு, அதனால் சந்தையில் காயெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம சேனல் வந்து இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் வந்து ரீச் ஆகிருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஸோ இந்த vlog இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.